எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லித்தர போகிறோன்னா 12 வோல்ட் பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வீடியோவில் காட்டியிருக்க இந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டும் என்னென்ன வேலை செய்யுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோன்னா 230 வோல்ட் ஏசி கரண்ட்டை 12 வோல்ட் ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்தாக அதில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எடுத்துக்கிட்டோன்னா அது ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுதான் அதோட வேலை. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் ஃபில்டரை எடுத்துக்கிட்டோன்னா அது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை ஏறி இறங்கி வராமல் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நிலையான அவுட்புட்டாக கொடுக்கறதுக்காக அந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் வச்சுருக்காங்க. அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்காக இருக்குது, LM317 என்கின்ற வோல்டேஜ் ரெகுலேட்டர் எதுக்கு இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, அது நமக்கு எந்த லெவலுக்கு அவுட்புட் வோல்டேஜ் தேவையோ அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க அதில். அதுக்கப்புறம் எதுக்கு அதில் அந்த ரெசிஸ்டன்ஸ் R1 RC இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட்டு தேவையோ அந்த கரண்ட்டு மட்டும் அவுட்புட்டாக எடுத்துக்கிறதுக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த BC547 என்கின்ற பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சர்க்கியூட் ஆஃப் ஆகி பேட்ரி எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக தான். பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுனா அடுத்தாக்க பேட்டரிக்கு கரண்ட்டு போடாமல், சார்ஜிங் கரண்ட்டு போடாமல் தடுத்து பேட்டரியை பாதுகாக்கிறதுக்காக இந்த BC547 என்கின்ற டிரான்சிஸ்டரை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு இந்த 10K பொட்டன்சியோமீட்டர் இதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பிசி அந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு போகக்கூடிய இன்புட்டு கரண்ட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆபத்துருவி நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்கிடலாம். இதுக்காக தான் இந்த 10K பொட்டன்சியோமீட்டர் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. நான் சொல்லி கொடுத்தது புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.